பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் லார்ட். ஆமென். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை நம்ம தியானிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஆமென், ஆமென். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் இன்றைக்கு எனக்கு சமாதானம் கிடைக்குமா, எனக்கு நிம்மதி கிடைக்குமா, எனக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்காக ஒரு இடம் சொல்லுங்க, எனக்கு சமாதானம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த நாட்கள்ல ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, சமாதானத்தோட போ. அது எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியமாக இருக்கலாம். இருந்தாலும் நாம் அதை மீண்டும் ஒரு விசை இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். அன்னாள் என்கிறதான ஒரு ஸ்திரீக்கு சொல்லப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தையை தான் நாம் இப்பொழுது கேட்டோம். அவள் தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் தண்ணீரை போல ஊற்றி விட்டாள் என்று அதே 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொல்லுகிறாள். இருதயம் தண்ணியை போல ஆகியது ஆண்டுடைய சமூகத்துல ஊற்றி விட்டாள். வேற யாருக்கிட்டையும் அவ சொல்லல பிரியமானவர்களே, யாருக்கிட்டையும் சொல்லல. வேற யாருடைய உதவியையும் தேடி அவ எங்கேயும் போல. இவங்கிட்ட போனா கரெக்டாயிரும், இவங்க கிட்ட போனா சரியாயிரும் சொல்லி வேற யாரையுமே அவ மைண்ட்ல வைக்கல. கர்த்தருடைய சமூகத்துல போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். அங்கதான் அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் நீங்களும் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தோடு கடந்து வந்திருக்கிறீர்களா? இல்ல அன்னாளை போல உங்களுடைய இருதயத்தை ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்ற வேண்டும் என்கிறதான எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? சிலருக்கு ஜெபிக்கிற ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கலாம், ஜெபிக்கிற ஒரு பழக்கமே இல்லாம இருக்கலாம். ஜெபிச்சாலே தூக்கம் வந்துரு, போர் அடிக்குது, இப்படி சொல்ற ஒரு நிலவரத்துல நீங்கள் இருக்கலாம். ஆனா ஜெபிக்கணுங்கிற அந்த ஆசை மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், என்னுடைய காரியங்களுக்காக, என் பிள்ளைக்காக, என் குடும்பத்திற்காக, என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நான் ஆண்டவரிடத்துல போராடணும் என்கிறதான அந்த மனது மட்டும் நமக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு ஜெபம்னு சொல்லி வந்து உட்கார்ந்த உடனே தூக்கம் வந்துடும், ஜெபம்னு உட்கார்ந்த உடனே போர் அடிச்சிடும். அப்படி ஒரு நிலவரத்துல இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில இன்னைக்கு நீங்க ஒரு விண்ணப்பத்தை ஏசப்பா கிட்ட வைங்க. உங்களுடைய காரியங்களை ஏசப்பாவுடைய சமூகத்துல வைங்க. இருதயத்துல ஒரு 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 பாரத்தோட ஜெபிங்க பிரியமானவர்களே. இருதயத்துல ஒரு பாரத்தோட, ஒரு வேதனையோட ஆண்டோடைய சமூகத்துல உட்காருங்க. கண்டிப்பாக தேவன் சொல்லுவார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஆமென். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்டுக்கொண்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்காக கடவுது. இப்படி ஒரு பழக்கம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, அன்னாளை போல ஆண்டோடைய சமூகத்துல இன்னைக்கு உட்காருங்க. உட்கார்ந்து உங்களுடைய பாரங்களை எல்லாம் ஆண்டவருக்கு வெளிப்படுத்துங்க. ஆமென். நம்முடைய தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார், பதில் சொல்லுகிறவராக இருக்கிறார். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. ஏசாயா 59:1 படிக்கிறோம். அவருடைய செவி மந்தமானது இல்லை பிரியமானவர்களே. நம்முடைய பாவம் தான் அவருக்கும் நமக்கும் டிஸ்டன்ஸை வச்சிருக்குது. அதை தூக்கி தூர தள்ளிட்டு, இசப்பா என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா, என்னை ரத்தத்தினால கழுவுங்கப்பான்னு சொல்லி ஒரு அறிக்கையிட்டு அழுது, அதற்கு பிற்பாடு உங்களுடைய ஜெபத்தை ஆண்டோடைய சமூகத்துல வையுங்கள். இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறதான அந்த ஜெபத்தை பண்ணி பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்கிறதான கட்டளையும் உங்களுக்காக வெளிப்படும் பிரியமானவர்களே. ஆமென். இந்த நாளில் ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியதான விண்ணப்பம் உங்களுக்கு இருக்குதா? ஆண்டவரிடத்துல வைக்க வேண்டிய விண்ணப்பம் உங்களுக்கு நிறைய இருக்குதா? ஆமென். கண்டிப்பா வைங்க. ஆமென். நம்முடைய தேவன் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார், பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.